ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 4. அப்போது மகாராஜாவின் குருவான சாரதானந்தனர் அங்கு வரவே அவரும் துணியில் வரையப்பட்டிருந்த பானுமதியின் சித்திரத்தை பார்த்தார். தன்னை போல் உயிர் ஓவியங்களை தத்ரூபமாக வரையக்கூடியவர்கள் உலகில் காண்பது அபூர்வம் என்பது போல் சித்திரக்காரன் பெருமையடித்துக் கொண்டான். அதை கேட்ட ராஜகுரு சாரதானந்தனர் சிரித்தார். பிறகு அவர் சித்திரக்காரன் பக்கம் திரும்பி, ஓவியனே, நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மையே. ஆனால் தத்ரூபமாக தோன்றும் ஒன்றை குறிப்பிட நீ மறந்துவிட்டாய் என்றார் குரு. குருசுவாமி, நான் எதை மறந்துவிட்டேன் என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் சித்திரக்காரன். மகாராணியின் இடது தொடையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உண்டு. அதை நீ தத்ரூபமான உயிரோவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாய் என்றார் ராஜகுரு. சாரதானந்தனர் சொன்ன வார்த்தைகளை நந்த மன்னனும் கேட்டான். ராஜகுருவின் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை அறிய விரும்பினான். அதற்காக அவன் தன் பானுமதியுடன் தனித்திருக்கையில் அவளை பரிசோதித்தான். குரு சாரதானந்தனர் குறிப்பிட்டபடி இடது தொடையில் அந்த மச்சம் இருந்தது. அவருக்கு இந்த மச்சம் எப்படி தெரிந்தது? அவருக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இல்லையேல் அவருக்கு இவ்விடம் உள்ள இம்மச்சம் தெரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. பெண்கள் விஷயத்தில் இம்மாதிரி சம்பவங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. பெண்கள் ஒருவனுடன் வாயால் பேசுகிறார்கள், அதே சமயம் கருவிழிகளால் மற்றவனின் மனதை பிளரும் விதமாக பார்க்கிறார்கள். மூன்றாம் மனிதனை பற்றி மனதிலே நினைக்கிறார்கள். ஒருவனோடு பெண்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்பது இல்லை. எரிப்பதற்கு விறகு கட்டை எவ்வளவு கிடைத்தாலும் நெருப்புக்கு போதாது. ஆற்று நீர் எவ்வளவு விழுந்தாலும் கடல் நீரின் மட்டம் உயர்ந்து விடாது. எல்லா ஜீவ வர்க்கங்களின் உயிர்களை தின்றாலும் ஊற்றுவன் திருப்தி அடைந்து விட மாட்டான். அவ்விதமே அழகிய கண்களை உடைய பெண்களும் ஆடவர்கள் விஷயத்தில் திருப்தி அடைந்து விட மாட்டார்கள். ஒளிவிடம், ஏற்ற சந்தர்ப்பம், விளையும் காதலன், இம்மூன்றும் இல்லாது போக வேண்டும். நாரதரே, பெண்களின் தூய்மை அப்போதுதான் பங்கப்படாமல் இருக்க முடியும். என் காதலியான இவள் என்னிடமேதான் உயிராக இருக்கிறாள் என்று கனவு காணும் முட்டாள் அவளுடைய கைபொம்மையாக அவள் இஷ்டப்படியெல்லாம் ஆடுவான். விளையாட்டாகவோ அல்லது வினையாகவோ எப்படி இருந்தாலும் மங்கையரின் வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க முயலும் மனிதன் உலகத்தாரின் ஏச்சுக்கு இரையாவான். மோகத்தில் உள்ள மனிதனை பெண்ணாகப்பட்டவள் அரக்கை பிழிந்துவிட்டு கடைசியில் வேகமாக தூக்கி எறிந்து விடுவாள். இவ்விதம் சிந்தித்த நந்த மன்னன் தன் மதி மந்திரியை வரவழைத்து எல்லா விவரங்களையும் அவரிடம் தெரிவித்தான். அரசனின் அப்போதைய புத்திக்கு தகுந்தவாறு அந்த சமயத்தில் மட்டும் பேச விரும்பிய பசுசுருதன், அரசே, மற்றவர்களின் நெஞ்சில் இருப்பவற்றை யார்தான் அறிய முடியும்? நீங்கள் நினைப்பது போல் நடந்தாலும் நடந்திருக்கலாம் என்றார். மந்திரி, நீ என்னுடைய நண்பனாக இருக்கும் பட்சத்தில் உடனே குரு சாரதானந்தருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றான் நந்த மன்னன். அவ்விதமே ஆகட்டும் என்றார் மந்திரி பசுசுருதன். உடனே அவர் எல்லோருடைய முன்னிலையிலும் ராஜகுரு சாரதானந்தரை பிடித்து கட்டினார். இதனால் குரு கலக்கம் அடைந்தார். அரசன் எந்த மனிதனுக்கும் நண்பன் அல்ல என்பது எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்று அவர் எண்ணமிடலானார். செல்வம் வந்து அடைந்தவன் எவன்தான் கர்வம் கொள்வதில்லை? காமுகருக்கு நேரும் கெடுதிகளுக்கு முடிவுதான் உண்டா? பூமியில் உள்ள மனிதர்களில் யாருடைய உள்ளம் பெண்களால் கவரப்படாதது? அரசர்களுக்கு யார் நண்பர்கள்? காலகதிக்கு, அதாவது சாவுக்கு இழக்காதவர் யார்? எந்த பிச்சைக்காரன் மேன்மையடைந்தான்? துஷ்டர்களிடம் சிக்கிக் கொண்டவன் எவன்தான் துன்பமடையாமல் தப்பினான்? ஆகவே காக்கையினிடம் சுத்தம், சூதாடியிடம் நியாயம், பேடியிடம் வீரம், குடிகாரனிடம் வாக்குறுதி, பாம்பினிடம் தயை, பெண்களிடையே நிரந்தரமான மோக விகாரம் இல்லாமை, அரசர்களிடையே நிரந்தரமான நட்பு ஆகியவற்றை யார்
சிலர்தான் கண்டும் கேட்டும் இருக்கிறார்கள். இன்னும் ஒருவன் எவ்வளவுதான் நிரபராதியாக இருந்தாலும் ஆட்சியாளனின் ஆத்திர வெறிக்கு ஆளாகிவிட்டால் அவன் குற்றம் செய்தவனாகவே கருதப்படுவான் அல்லவா? ஆள்பவனின் கோபத்தினால் நிரபராதி குற்றவாளி ஆகிறான். உதவி பெற்றுள்ளவன் உதவி கிடைக்காமல் திண்டாடுகிறான். வீரன் கோழையாகிறான். அதிக நாட்கள் வாழக்கூடியவன் குறுகிய காலத்திலே உயிரை இழக்கிறான். உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் கீழ்மகனாகிறான். இவ்விதம் சிந்தித்த ராஜகுரு சாரதானந்தனர் கொலைக்களத்துக்கு இட்டுச் செல்லப்படும் போது மந்திரி பசுசுருதனை நோக்கி சில வார்த்தைகளை சொன்னார். காட்டின் நடுவிலோ சண்டையின் மத்தியிலோ எதிரிகளின் நடுவிலோ தண்ணீரிலோ நெருப்பிலோ ஆழமான பள்ளத்திலோ உயரமான மலையுச்சியிலோ விழுந்திருக்கும் போதோ மயக்கத்திலோ அல்லது பெரிய அபாயத்தில் சிக்கி இருக்கையிலோ மனிதர்கள் அவரவர் செய்துள்ள நல்ல காரியங்களாலே காப்பாற்றப்படுகிறார்கள். இதை கேட்ட மந்திரி, இது உண்மையோ பொய்யோ? எதற்காக ஒரு குருவை கொல்ல வேண்டும்? இது பெரிய தவறு என்று எண்ணமிட்டார். ஆகவே ஒருவனுக்கும் தெரியாமல் சாரதானந்தரை மந்திரி தம்முடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை ரகசிய அறையில் ஒன்றில் அடைத்து வைத்து அது விஷயம் யாருக்கும் தெரியா வண்ணம் மறைத்து விட்டார். பிறகு மந்திரி திரும்பி மகாராஜாவின் சமூகத்திற்கு வந்து, நந்த மன்னரே, தங்கள் உத்தரவு நிறைவேற்றப்பட்டது என்றார். மாமன்னனும் மிகவும் நல்லது என்றான். சில நாட்களுக்கு பிறகு அரசகுமாரன் ஜெயபாலன் வேட்டைக்கு புறப்படுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான். கிளம்பும் போது சகுனத்தடை ஏற்பட்டது. காலமில்லா காலத்தில் மழை, பூமி எதிர்ச்சி, புயல் காற்று, பாய்ந்து மறையும் எரி நட்சத்திரம் இவை போன்ற கெடுதலை அறிவிக்கும் சம்பவங்களில் ஒன்று அப்போது நிகழ்ந்தது. அத்துடன் நண்பன் ஒருவனின் குரலும் அவனை தடுத்தது. ஆகவே மந்திரி பசுசுருதனின் புத்திரனான புத்திசாகரன் சிந்தனையுடன் அரசகுமாரனை நோக்கி சொல்ல ஆரம்பித்தான். ஜெயபாலா, இன்று வேட்டைக்கு போக வேண்டாம். மிகவும் கடுமையான சகுனத்தடை ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஜெயபாலன், நண்பா, கெட்ட சகுனத்தின் காரியத்தை அறிய வேண்டும் என்றான். ராஜகுமாரா, கெட்ட சகுனமோ துர்க்குறியோ நேர்ந்துவிட்டால் புத்திசாலி அதை ஒருபோதும் பரீட்சித்து பார்க்க முற்பட மாட்டான். புத்திசாலி விஷத்தை அருந்த மாட்டான். பாம்புகளுடன் விளையாட மாட்டான். துறவிகளை நிந்திக்க மாட்டான். அறிஞர்களை விரோதித்துக் கொள்ள மாட்டான். இவ்விதம் மந்திரி குமாரன் சொல்லி அரசகுமாரனை தடுத்தான். ஆனால் அரசகுமாரனோ புத்திசாகரன் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. வேட்டைக்கு புறப்படுவதற்கு அவன் ஆயத்தமானான். மந்திரி குமாரன் அவனை தடுத்து நிறுத்தி சொல்லலானான். ஜெயபாலா, உன்னுடைய அழிவு காலம் வந்துவிட்டது. இல்லையேல் நீ இவ்விதம் என் வார்த்தைகளை மீறி கொண்டு கிளம்ப மாட்டாய். பொன்மான் ஒருபோதும் உண்டாக்கப்பட்டதல்ல. அதை பற்றி யாரும் கேள்விப்பட்டதோ கண்டதோ கிடையாது. இருந்தும் சீதாதேவிக்காக அதை பிடிக்க குருபுத்திரனான ராமபிரான் ஆசை கொண்டான். அழிவு காலம் நெருங்கும் போது புத்தி எதிர்மாறாக கிளம்பி விடுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே இச்சம்பவங்களை நன்கு உணரும் போது அழிவு காலம் எப்படி வரும்? வேசிகளிடம் நிலைத்து நிற்கும் செல்வம், முட்டாள்களிடம் அறிவு, வினைப்பயன்களில் அழிவு ஆகியவை ஒருபோதும் கிடையாது என்பார்கள். இவற்றையெல்லாம் ஆலோசித்துப்பார் என்றான் புத்திசாகரன். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.